இப்ப பாருங்க டீ கடை எல்லாம் எவ்வளவு திறந்துருக்கும். யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி டீ கடை இவ்வளவு டீ கடை பாத்துருக்கீங்களா? நம்ம ஊர்ல போய் பாருங்க, எங்க திருநாள் டீ கடை காஃபி கடையுமா திறந்து வச்சிருக்கும். So it has all become a business now. So அப்படின்னா someone has found a way to make money out of it. So பிரச்சனை இருக்கு, பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா பணம் வரும். டூ சம் பிசினஸ். அப்போ அதுக்கு வந்து கரெக்டான நாலேஜ் வேணும். இதுக்காக நீங்க வந்து ஹார்வர்ட்ல போய் எம்பிஏ படிக்கணும்னு சொல்ல வரல. பிசினஸ் யார் பண்றாங்களோ அவங்க கிட்ட போய் கேளுங்க, பழகுங்க, அந்த நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுங்க, கான்டாக்ட் பில்ட் பண்ணா பிசினஸ் வழியா பணம் வரும். நாலாவது விதம் என்ன? பணத்தை கன்வெர்ட் பண்ண தெரியும். தட் மீன்ஸ் யூ இன்வெஸ்ட் இன் அ பிசினஸ் and you should enjoy. மொத்தமே 4 விதம் தான் இருக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு. ஒண்ணு வேலைக்கு போகணும், இல்ல செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தான் நான் பண்ணணும், இல்ல பிசினஸ் பண்ணணும், இல்ல இன்வெஸ்ட் பண்ணணும். அதிகமா எல்லாரும் எங்க பணம் சம்பாதிப்பாங்க யார் இதுல அப்படின்னா இன்வெஸ்டர் தான் அதிகமா சம்பாதிக்கிறாங்க. அவங்க ஒன்னும் உழைக்கலாம் மாட்டாங்க. எங்கிட்ட இவ்வளவு கோடி பணம் இருக்கு, உங்க பிசினஸ்ல நான் முதலீடு பண்ணிட்டேன், நீங்க அதை உழைச்சி எனக்கு காசு திருப்பி கொடுத்துருங்க. So I didn't do anything. I had money, my money is working as money. இருக்கிறதுலே ஹையஸ்ட் லெவல் பணம் சம்பாதிக்கிறது அவ்வளவுதான். அதுக்கு ஹையஸ்ட் லெவல் நோட்டை பிரிண்ட் பண்றது நம்ம கிட்ட அந்த கண்ட்ரோல் கிடையாது, நம்ம யாராலையும் பண்ண முடியாது. இன்னைக்கு எல்லாம் டிஜிட்டல் வேலட் ஆயிடுச்சு, எலக்ட்ரானிக்கா மாறி போச்சு அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி வந்து பணம் நிறைய சம்பாதிக்கணும்னா பிசினஸ்